வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் நம்ம சேனலில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் செய்திகளை பற்றி தான் பேச வந்திருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கோடி ரோட்ஸ் இருக்கிறார்ல, அவர் வந்து புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதில் வந்து கெவின் ஓவன்ஸ் வந்து கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார். அதில் கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சர்ஜரியை பற்றி சொல்லியிருந்தார். கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா சர்ஜரியை நினச்சி பயப்படுறாராம், தனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் வந்து சர்ஜரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்கிறாங்களாம். நெக்கில் சர்ஜரி அப்படிங்கிறதுனால பெருசாக ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருமோ, ஸோ தன்னுடைய லைஃபுக்கு எதாவது ஆயிருமோ அப்படிங்கிறத நினைக்கிறாரு. நெக் இன்ஜரியில் பல பேர் அவதிப்பட்டுருக்கிறாங்க. எஜ்ஜெல்லாம் 12 வருஷம் அவதிப்பட்டார். பட் ஆனால் இப்போ உள்ள நவீன சிகிச்சையில் பிரைன் டேனியல்ஸ் எல்லாம் இருக்கட்டும் அண்ட் பிக்கியாக இருக்கட்டும் ரொம்பவே சீக்கிரமாக ரெக்கவர் ஆனாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கெவின் ஓவன்ஸும் ரெக்கவரி ஆகணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. நான்லாம் கெவின் ஓவன்ஸோடைய மை ஸ்கில்லுக்கும் அவருடைய ஃபைட்டிங் ஸ்டைலுக்கும் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஸோ அவர் நெக் இன்ஜுரியெல்லாம் முடிஞ்சு மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு வரணும். வருவாரான்னு தெரில, பட் ஆனால் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நெக் இன்ஜுரி அப்படிங்கிறது சாதாரண இன்ஜுரி இல்லை. ஸோ அது மறுபொழப்பு. சில பேர் வந்து அதில் இறந்தே போயிடுவாங்க. பட் ஆனால் கண்டிப்பாக கெவின் ஓவன்ஸோடைய ஹெல்த் இஷ்யூ நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக மீண்டும் பார்த்தீங்கன்னா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். நடக்குதான்னு தெரில. உங்கள் எல்லாருக்குமே விக்கி குரேரோவை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். இதை விட நான் சிம்பிளாக சொல்லணும்னா எஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற காந்த குரலால் நம்ம எல்லாரையுமே அந்த காலத்தில் மயக்கின அக்கா தான் இந்த எஸ்கியூஸ் மீ விக்கி குரேரோ. எனக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஆக்சுவலி விக்கி குரேரோ பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்க வந்து ஃப்ரீயாக தான் இருந்தாங்க. ஏடபிள்யூ மாதிரியான சின்ன சின்ன ரெஸ்லிங் கம்பெனி கூப்பிடும்போது அங்கே போய் சண்டை போட்டாங்க. இப்போது டபிள்யூபிள்யூ வந்து அவங்கள கூப்பிட்டு ஒரு ஆஃபர் கொடுத்து கான்ட்ராக்டே சைனிங் பண்ணிட்டாங்களாம். டபிள்யூபிள்யூவில் இதுக்கப்புறமா விக்கி குரேரோ ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இனிமையான செய்தி நமக்கு கிடச்சிருக்கு. நிறைய பேர் கேட்கலாம், விக்கி குரேரோ யாருப்பா? நம்ம எடி குரேரோ இருக்காரு, அவரோட ஒய்ஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், எடி குரேரோவும் விக்கி குரேரோவும் கல்யாணம் பண்ணவங்க தான். ஆனால் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் சண்டை ஏற்பட்டு 2 பேருமே பிரிஞ்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா எடி குரேரோ பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டார். ஸோ இவருங்க பிரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் இறந்து போனார். அதுக்கப்புறமா விக்கி குரேரோ பார்த்திங்கன்னா தனியாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூ பக்கம் வந்து ஒரு சில மேட்சஸ்லலாம் பார்த்திங்கன்னா சண்டை போட்டு மேனேஜிங் ரோலிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க விக்கி குரேரோ. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ 2010 தான் நினைக்கிறேன், அந்த டைமில் ஒரு தாத்தாவை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களும் பாட்டி ஆகிட்டாங்க, கொமரெல்லாம் கிடையாது. ஸோ எனக்கு இந்த விக்கி குரேரோவோட பழைய செகமெண்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக எஜ்ஜு கூட பண்ண அந்த லவ் ஸ்டேஜ், அதாவது லீட்டாவோடைய தங்கச்சினே சொல்லலாம், அப்படிப்பட்ட செகமெண்ட்லாம் அந்த டைமில் பண்ணி பங்கம் பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஓஜி சம்பவம் அப்படின்னா டாப் சிக்லர் தான். டாப் சிக்லர் கூட இந்த பாட்டிமா விக்கி குரேரோ பண்ண அந்த காமெடி சென்ஸு பழைய ஃபேன்ஸுக்கு மறக்கவே முடியாது. அதுவும் எஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற டயலாக் இருக்குது, எப்பா 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 கேட்டு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. எனக்கு விக்கி குரேரோ டாப் சிக்லரோட காம்போ ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை ஞாபகம் இருந்திருந்தால் எந்த காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. டபிள்யூபிள்யூ இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்தே ஆகணும் ப்ரோ. ஏன்னா டிவியில் பார்க்குற அந்த சுகம் இல்லை, ஏன்னா மொபைலில் இருக்குது. சில ஃபேன்ஸ் வந்து ப்ரோ நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கிறோம், வீட்டில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரீசார்ஜ் பண்ணலாம் தரமாட்டுருக்காங்க, டபிள்யூபிள்யூ பார்க்குறது கஷ்டமாக இருக்குது, யூடியூப் ஹைலைட்ஸ் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மொபைலில் வாங்கி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முந்தியெல்லாம் ஃப்ரீயாக நாங்கள் டபிள்யூபிள்யூ டிவியில் பார்த்துட்டு இருந்தோம், அந்த ஃபீலிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி பல சின்ன பசங்க கேட்டு எடுத்தீங்க. ஸோ நாமளும் ஒன்று சொல்லியிருந்தோம், ட்ரிபிள் ஹெச் பக்கம் வந்து இந்தியாவில் இருக்கிற மக்களுடைய அந்த ஏகத்தை புரிய வைக்கிற மாதிரி நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ ஆக்சுவலி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இந்த மாதிரி பாசிபிளான விஷயம் நடந்திருக்குது. ஹிந்திக்காரங்க பல பேர் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் கிட்ட பேசி எடுத்து, அதாவது ட்விட்டர் மூலியமாக பேசி எடுத்து அவங்களுக்கான ஆன்சரிங்க வாங்கியிருக்கிறாங்க. இப்போ நம்ம கேட்குறது, டிவியில் நீங்கள் லைவாக போடாட்டாலும் பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் எக்ஸ்க்ளூசிவாக லைவாக போட்டது தவிர்த்து ஈவினிங் 4:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக, அதாவது லைவாக இல்லாமல் போடலாம்ல, அதை பற்றி கேட்கறதுக்காக ட்ரிபிள் ஹெச் கிட்ட கேட்கறதுக்காக முடிவு பண்ணோம். ஸோ அதுக்கு நான் எக்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் கிட்ட கான்டாக்ட் பண்ணதுக்கு முயற்சி பண்ணேன். ஆக்சுவலி ட்ரிபிள் ஹெச் கிட்ட கான்டாக்ட் பண்ணும்போது ட்விட்டரில் நான் நிறைய விஷயங்கள் பேசுகிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக 149 ரூபா அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்களால பே பண்ண முடியாது, டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணால் எங்களுக்கு ரொம்பவே வசமாக இருக்கும். ஸோ ட்ரிபிள் ஹெச் நீங்கள் வந்து டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண வைங்க, அதாவது எக்ஸ்க்ளூசிவ் வச்சு டெலிகாஸ்ட் பண்ண வைங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா கோரிக்கையான அந்த மெனுவில் வச்சுருந்தேன். பட் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்விட்டரில் வந்து ஒரு லென்த்தான மெசேஜ் எல்லாம்
தான் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாதான், சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா பண்ண முடியுமா. ஸோ நான் இப்போ ட்ரிபிள் ஹைட்ஸை டேக் பண்ணி தான் பேசணும் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை ரிமூவ் பண்ணிவிட்டு டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு சரி ஓரளவுக்கு இது ஓகே அப்படிங்கிறது முடிவு வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன கட்டுரையை பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரிபிள் ஹைட்ஸுக்கு அனுப்பியிருக்கிறேன். சரி இந்த ட்ரிபிள் ஹைட்ஸ் பார்ப்பலான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன டெலிகாஸ்ட் பண்ணிங்க பார்த்துக்கோங்க. ட்ரிபிள் ஹைட்ஸ் ஐ எம் ஃப்ரம் இந்தியா. ஆக்சுவலி இந்த 100 லெட்டர்ஸ்குள்ளே தான் நம்ம டைப் பண்ண முடியுமா, அதனால தான் ஓரளவுக்கு சுருக்கியிருக்கேன். ஐ எம் ஃப்ரம் இந்தியா. ஐ ஆம் WWE அப்டேட்ஸ் தமிழ் லாங்குவேஜ். ஐ ஆம் ரெக்வெஸ்ட் டு WWE டெலிகாஸ்ட் இன் நெட்ஃப்ளிக்ஸ். ஓகே டீல் ஓகே, பட் ப்ளீஸ் டெலிகாஸ்ட் இன் டிவி பிகாஸ் மோர் சில்ட்ரன்ஸ் வாட்சிங் இன் டிவி. ஸோ இந்தியன் பேரண்ட்ஸ் நாட் அலவுட் இன் மொபைல் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி நான் ஓரளவுக்கு சுருக்கி எடுத்து பேசியிருக்கிறேன். ஸோ இதை ட்ரிபிள் ஹைட்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த ட்விட்டை ரீட்வீட் பண்ணணும். ரீட்வீட் பண்ணி ட்ரிபிள் ஹெச்சுக்கு நீங்கள் டேக் பண்ணணும். அப்புறம் ரீட்வீட் பண்ணி லைக் பண்ணி அதே ட்ரிபிள் ஹெச்சுக்கு நீங்கள் வந்து டேக் பண்ணும்போது நான் ஒருத்தர் மெசேஜ் பண்ணது நீங்கள் பல பேர் பண்ண மாதிரி ட்ரிபிள் ஹெச்சுக்கு காட்டும். அப்போ ட்ரிபிள் ஹெச் இந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவார். ஸோ மறக்காமல் ஓடி போய் உங்களோட எக்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் மெசேஜ் பண்ணியிருக்கோம்ல இதுக்கு நீங்கள் வந்து ரீட்வீட் பண்ணணும். உன்னோடைய அக்கௌண்ட் எனக்கு எப்படி தெரியுங்க கேட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். வீடியோ பார்த்து முடிச்சோன்னா செக் பண்ணி அதை ரீட்வீட் பண்ணி அதுக்கப்புறம் அதை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அதை மறக்காமல் ட்ரிபிள் ஹெச்சுக்கே ரீட்வீட் பண்ணுங்கப்பா. சரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன் நடக்குமா நடக்காதா, ஜான்சனாலேருந்து பெரிய தலைகள் வரமாட்டோம் வருவோம் அப்படிங்கிற மாதிரி 2ஆம் கட்ட வார்த்தையாக பேசிகிட்டு இருந்தாங்க. சரி என்ன தான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா முடிவு தெரிஞ்சிருச்சு. சவுதி அரேபியாவுக்கு செகண்ட் ஃப்ளைட்டும் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஃபஸ்ட்டு எம்ப்ளாயர்ஸ் இப்போது ரஸ்லர்ஸ் எல்லாருமே போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை அதிகாரப்படுத்துகிற மாதிரி ஒரு சில வீடியோஸும் வந்திருக்குது. அதில் ராண்டி ஆர்டன் சிஎம் பக் மாதிரியான பெரிய பெரிய ரஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு அங்குள்ள இடத்த விசிட் பண்ணுற மாதிரியான ஒரு சில வீடியோஸ் ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ சிஎம் பாங் ராண்டி ஆர்டன் இவங்கெல்லாம் சவுதி அரேபியாவுக்கு அழிவாயிட்டாங்க. அண்ட் ட்ரிபிள் ஹைட்ஸும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரைவேட் ஃப்ளைட்டில் ஸோ ட்ரிபிள் ஹைட்ஸுன்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டாக ஸோ அதில் அவருடைய சிசிஓ அண்ட் டிகே குரூப்ஸ் மெம்பர்ஸ் முக்கியமான ஆட்கள் மட்டும் அதில் இருப்பாங்க. ஸோ அதோடு நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவுக்கு போயிட்டோம் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிபிள் ஹெச் வந்து மகிழ்ச்சியாக சொல்லியிருக்காரு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த வாரம் அதாவது இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்மாக்டவுனை நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி நடத்தினால் சரிதான். சரி இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ நைட் ஆஃப் சாம்பியனுடைய ஃபைனலாக ராண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸ் தான் மேட்ச்சு. ஆக்சுவலி நம்ம ஆரம்பத்திலே சொன்னது தான் இதுக்கு தான் WWE பிளான் பண்ணுறாங்கன்னு அதுதான் நடத்த போகிறாங்க. வருஷம் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் கையில் அந்த கிரீடத்தை காட்டத்தான் செய்கிறானுங்க, கடைசி வரைக்கும் கொடுக்கவே மாட்டேங்கானுங்க. இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இந்த வருஷம் WWE பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியனுடைய வெற்றியாளராக வந்து கண்டிப்பாக கோடி ரோட்ஸை தான் ஆக்க போகிறாங்க. கோடி ரோட்ஸ் கிங் ஆகி அதுக்கப்புறமா சம்மர் ஸ்லாமில் வந்து ஜான்சன் அகைன்ஸ்டாக மோத போகிறாரு அப்படிங்கிறது. கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன தான் இருந்தாலும் அந்த ஸ்டோரியை வந்து கொஞ்சம் பில்டப் பண்ணி போயிருக்கலாம். ஸோ கோடி ரோட்ஸ் தான் அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு சம்மர் ஸ்லாமில் ஜான்சனாக கூட தான் மோத போகிறாருன்னு. ஸோ அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு WWE என்னெல்லாம் பயிற்சி பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு WWE பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் மீண்டும் கோடி ரோட்ஸ் கிட்ட ஜான்சனாக கிட்ட இருக்க டைட்டில் பிடிங்கி கொடுக்க போகிறாங்க போல இருக்குது. இதுதான் ஸ்டோரியோடைய ஃபினிஷிங்காக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அண்ட் காய்ஸ் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஜான்சனா விசஸ் கோடி ரோட்ஸ்க்கான ஸ்டோரியை பெரிய ஹைப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த ஹைப்பெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா எதிர்பார்த்தது வேறு பட் நடக்கிறது வேறு. ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் நீங்கள் அட்லீஸ்ட் சிஎம் பாங்கையும் ராண்டி ஆர்டனையும் ஆட் பண்ணி ஃபேட்டல் 4-வே நடத்தினா நல்லாயிருக்கும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அண்ட் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். பிடிச்சதுனா ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்குறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.